செல்வ பெருந்தகை போன்றவர்கள் கூட சாதிய வேற்றுமை இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாம சொல்லல. ஆக இன்னைக்கு சாதிய வேற்றுமைகள் இருக்கிறது என்பதை ஒரு கட்சி தலைவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனா அதை துரைமுருகன் போன்றவர்கள் மறுத்திருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் திரைப்படங்களில் மட்டும்தான் சாதி வேற்றுமை ஒழிக்கப்பட்டு இருக்கிறது. திரைப்படத்தை பார்த்து 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 அப்படியே புலகாங்கிதம் அடைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர நேரடியாக சாலைகளில் சாதி பெயரை ஒழிப்பதினாலோ சேரிகள் என்ற பெயரை ஒழிப்பதினாலோ இங்கே எந்த ஏற்றத்தாழ்வும் ஒளிந்துவிடப் போவதில்லை. நீங்கள் எல்லாம் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் பெயரளவில் தான் சமூக நீதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனது கருத்து. இன்னைக்கு பொறுத்த மட்டும் மழையில சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு டிராமா போட்டுட்டு இருக்காங்க. நாங்க வருது இங்க போறது அங்க. இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்றாரு, யாரும் ஒருத்தர் ட்வீட் போட்டாராம், உடனே அங்க போனாராம், அங்க போய் அந்த ஏரியை வந்து தூர்வாரினாங்களா. ஏன் கேட்கிறேன், உங்களுக்கு அதிகாரிகள் வேலை செய்யல, நீங்க வேலை செய்யல, உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்யல. ஏதோ ஒரு ட்வீட் போட்டோம்னா அதை விளம்பரம் பண்ணி பாவம் அந்த தம்பியை மலையில நிக்க வச்சு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க. இன்னைக்கு சென்னை இன்னும் மிதந்து கொண்டுதான் இருக்குது. 6வது முறை ஆட்சிக்கு வந்து 6 முறை